எல்லாருமே வந்து ஸ்டீவோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஆனாங்க. முக்கியமா கேர்ள்ஸோட ஃபேன் பேஸ் அப்படின்றது அந்த கேரக்டருக்கு அதிகமாச்சு. நம்ம தமிழ்ல ஹாலிவுட் ரேஸ்ல வந்து இன்டர்வியூஸ் எடுப்பாங்களாப்பா அப்படின்னு நம்மலாம் யோசிச்சு கூட பார்த்திருக்காத அந்த டைம்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்ற இந்த ஃபைனல் சீசனோட சீரீஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில இன்டர்வியூஸ்மே எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சீரீஸ் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபைனல் சீசன் நவம்பர் 27 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற டைம்ல எல்லாருமே ஒரே டைம்ல வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த சீரீஸை பார்க்க போனனால நெட்ஃபிளிக்ஸே வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து யாராலையுமே நெட்ஃபிளிக்ஸை ஆக்சஸே பண்ண முடியலையா. ஃபர்ஸ்ட் டைம் இன் நெட்ஃபிளிக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ்க்காக மக்கள் எல்லாருமே ஒரே டைம்ல அந்த ஒரு சீரீஸை பார்க்க வந்ததுனால சர்வரே வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகுற அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படின்றப்ப எந்த அளவுக்கு ஒரு கிரேசியான ஃபேன் பேஸ் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ்க்கு இருக்காங்க அப்படின்றதுல தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் 5 நிமிஷத்திலேயே வந்து இந்த ஒரு ப்ராப்ளமை சரி பண்ணிட்டாங்க.